தமிழ்நாடு கேரளா இடையே உண்மையான தோழமை உணர்வை நிலைநிறுத்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை நிறுத்தி வைக்குமாறு கேரள முதல்வரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அமராவதி ஆற்றின் துணை படுகையில் அமைந்துள்ள சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் விவகாரத்தில் பிரச்சனைகள் தீரும் வரை பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்தி கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் விஷயம் சில ஊடகங்களில் வெளியான செய்தியின் மூலமாகவே தமிழ்நாடு அரசால் அறிந்து கொள்ள முடிந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் தடுப்பணையால் அமராவதி ஆற்றில் நீர்வரத்து வெகுவாக குறையும் என்றும் தமிழ்நாடு விவசாயிகளிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் புதிய தடுப்பணை கட்டுவது தொடர்பாக எந்த விவரங்களையும் தமிழ்நாடு அரசிடமோ காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ கேரளா வழங்கவில்லை என்பதை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த தடுப்பணை கட்டுமானத்தின் தற்போதைய நிலவரம் மற்றும் பவானி பாம்பார் துணை படுகைகளுக்கான பெருந்திட்டம் ஆகிய விவரங்களை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு கேரளா இடையே உண்மையான தோழமை உணர்வை நிலைநிறுத்தவும் இப்பிரச்சனை முடியும் வரை சிலந்தியாற்றின் குறுக்கே கட்டப்படும் தடுப்பணை பணிகளை நிறுத்தி வைக்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேரள முதல்வருக்கு கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். முல்லைப்பெரியாற்றில் கேரள அரசு புதிய அணை கட்டும் நடவடிக்கை தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவுடன் நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா ஆலோசனை மேற்கொண்டார். முல்லைப்பெரியாற்றில் புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசிடம் கேரள அரசு விண்ணப்பித்த செய்தியை நியூஸ் 18 தொலைக்காட்சி அண்மையில் செய்தியாக வெளியிட்டது. இதனையடுத்து கேரள அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். முல்லைப்பெரியாற்றின் குறுக்கே புதிய அணை கட்ட கேரள அரசு திட்டமிட்டிருக்கும் நிலையில் அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முல்லைப்பெரியாறு அணையின் உறுதித்தன்மை உச்சநீதிமன்றம் அமைத்த வல்லுநர் குழுவால் உறுதி செய்யப்பட்ட பிறகு கேரள அரசு இத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். கோவையில் ராணுவ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பூங்காவில் மின்சாரம் தாக்கி 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். கோவை சரவணப்பட்டியில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாகத்தில் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் ராணுவ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாகம் உள்ளது. இதே குடியிருப்பில் வசித்து வரும் பிரசாந்த் என்பவரின் 6 வயது மகன் ஜியான்ஸ், பாலச்சந்தர் என்பவரின் 8 வயது மகள் பிரியா ஆகிய இருவரும் பூங்காவில் நேற்று மாலை சறுக்கு விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது பூங்காவில் தொங்கிக் கொண்டிருந்த மின் வயரிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் 2 குழந்தைகளும் மயக்கமடைந்தனர். இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த 58 தொகுதிகளுக்கான தேர்தல் பரப்புரை நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. நாடு முழுவதும் இதுவரை 5 கட்ட தேர்தல்கள் முடிந்துள்ள நிலையில் மே 25ஆம் தேதி 6ஆம் கட்ட தேர்தல் நடக்கிறது. இதையொட்டி பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் தீவிர பரப்புரையை மேற்கொண்டனர். உத்தரப்பிரதேசத்தின் 14 இடங்கள், ஹரியானாவின் 10 தொகுதிகள், பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 8 தொகுதிகள், டெல்லியில் மொத்தமுள்ள 7 இடங்கள், ஒடிசாவில் 6 மக்களவைத் தொகுதிகள் உட்பட 58 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடக்கிறது. இதற்கான பரப்புரை நேற்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளின்படி தொகுதிக்கு தொடர்பு இல்லாத நபர்கள் தங்கியிருக்க அனுமதி இல்லை. வாக்குப்பதிவிற்கான முழு ஏற்பாடுகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் செயல்படும் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து பிக்சல் ரக செல்போன் தயாரிப்பு ஆலையை அமைக்க கூகுள் நிறுவனம் முன்வந்துள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சென்னையில் கூகுள் நிறுவன உயரதிகாரிகள் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதலமைச்சர் ஸ்டாலினின் வழிகாட்டுதல்படி தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அமெரிக்காவில் உள்ள கூகுள் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்திற்கு ஃபாக்ஸ்கான் நிறுவன அதிகாரிகளுடன் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பயனாக கூகுள் நிறுவன அதிகாரிகள் தமிழ்நாட்டில் உள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் செல்போன்களை தயாரிக்கும் ஆலையை அமைக்க முன்வந்துள்ளனர். இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த கூகுள் நிறுவன உயரதிகாரிகள் விரைவில் சென்னை வரவுள்ளதாகவும் அப்போது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் ஐபோன் உற்பத்தி செய்யப்படுகிறது. கூகுள் பிக்சலின் உற்பத்தியும் உறுதியாகும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் நெல்லை, குமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கூட்டேரிப்பட்டு, மயிலம், சாரம், ஒலக்கூர், வெள்ளிமேடுபேட்டை, பிரம்மதேசம், முறுக்கேரி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கனமழைக்காக பயன்பாடற்ற கட்டடத்தில் ஒதுங்கியவர்கள் மீது மேற்கூரை விழுந்ததில் ஒரு பெண் உள்பட 6 பேர் காயமடைந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இடைவெளி விட்டு 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த சாரல் மழையால் நிலவிய குளுமையான சூழலை சுற்றுலா பயணிகள் ரசித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் சேந்தனாங்குடி சுற்றுவட்டாரத்தில் ஏக்கர் கணக்கில் அறுவடைக்கு தயாராக இருந்த எள் பயிர்கள் வீணாகின. இதனால் விவசாயிகள் கவலையடைந்தனர். மழை பெஞ்சியால ரொம்ப நட்டமாயிட்டு. இது பார்த்து ஏதாச்சும் அரசாங்கம் பார்த்து நிறையா கொடுக்கணும். நிறையா பயிரெலாம் சேதமாயிட்டு. எள்ளு நிறைய பேர் ஊரில் தெளிச்சிருக்காங்க எங்கள் சேந்தனாங்குடி மாவட்டத்தில். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பெய்த தொடர் மழையால் நந்தியாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பாலம் நீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் புல்லம்பாடி, வந்தலை இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. பெரம்பலூர் அருகே திருவள்ளக்குறிச்சியில் மின்னல் பாய்ந்ததில் 2 பசுக்கள் பரிதாபமாக உயிரிழந்தன. கோவை தடாகம் பகுதியில் பெய்த கோடை மழையால் மலையில் உள்ள பொன்னூத்து அம்மன் கோயிலை ஒட்டிய பாறைகளில் மழை நீர் அருவி போல் கொட்டியது. இதனிடையே கோவை காந்திபுரத்திலிருந்து மாரிசெட்டிபதி செல்லும் அரசு பேருந்தின் மேற்கூரையிலிருந்து மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதியடைந்தனர். கனமழை காரணமாக மேட்டுப்பாளையம் அன்னூரில் சரக்கு வாகனத்தின் மீது மதில் சுவர் விழுந்து விபத்து ஏற்பட்டது. தொடர் மழையால் கோவையில் குளங்கள், தடுப்பணைகள் நிரம்பி வழிகின்றன. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே 4வதாக ஒரு சிறுத்தை கூண்டில் சிக்கியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கால்நடைகளை கொன்று தூக்கி சென்ற 4வது சிறுத்தை வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிக்கியுள்ளது. பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள வேம்பையாபுரம் அணவன் குடியிருப்பு பகுதிகளில் கால்நடைகளை சிறுத்தைகள் தாக்கி இழுத்து சென்றதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதையடுத்து கால்நடைகளை வேட்டையாடும் சிறுத்தைகளை பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் தீவிர ஆய்வு செய்து இரு பகுதிகளிலும் மோப்பநாய் மூலமாக சிறுத்தைகள் வந்த வழியாக பின்தொடர்ந்து இரும்பு கூண்டுகளை வைத்தனர். வேம்பையாபுரத்தில் வைக்கப்பட்ட கூண்டில் கடந்த 19ஆம் தேதி ஒரு சிறுத்தை சிக்கியது. தொடர்ந்து அணவன் குடியிருப்பு பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் அடுத்தடுத்து 2 சிறுத்தைகள் சிக்கின. இந்நிலையில் வனத்துறையினர் வைத்த கூண்டில் வியாழக்கிழமை இரவு மீண்டும் ஒரு சிறுத்தை சிக்கியது. பிடிப்பட்ட சிறுத்தை அடர் வனப்பகுதியில் விடப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் முண்டந்துறை வனப்பகுதிக்குள் விடப்பட்ட சிறுத்தை உற்சாகமாக துள்ளி குதித்து ஓடும் காட்சிதான் இது. நெல்லை அருகே குடியிருப்பு பகுதிகளில் உலா வந்த 3 சிறுத்தைகள் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டன. வனத்துறை வைத்த கூண்டுகளில் ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து 3 சிறுத்தைகள் சிக்கின. இந்நிலையில் அணவன் குடியிருப்பு பகுதியில் பிடிபட்ட சிறுத்தை முண்டந்துறை வனப்பகுதிக்குள் வனத்துறையினரால் விடுவிக்கப்பட்டது. இதன் வீடியோவை வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். கூண்டு திறக்கப்பட்டதும் சிறுத்தை மகிழ்ச்சியாக வெளியில் சென்ற காட்சி இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது.